அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி ஐசிடி துறையில் வரக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டோட சம்மந்தப்பட்ட சில மிஷினரிஸ்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் சிடி ஸ்கேன் பண்ணுறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறது, எலக்ட்ரோ கார்டியோகிராம் மெஷின் அதாவது இசிஜி மெஷின், கார்டியக் ஸ்க்ரீனிங் மெஷின் அதாவது ஹார்ட்டோட சம்மந்தப்பட்ட நாடிகள் நரம்புகள் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மெஷின். அதே மாதிரி இஇஜின்னு சொல்கிற எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி, மூளையோட சம்மந்தப்பட்ட நரம்புகள், அதோட ஒலி சமிச்சைகள், இது சம்மந்தமான விடயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணக்கூடிய மெஷின். பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுற மெஷின், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுற மெஷின், இவற்றோட சம்மந்தப்பட்ட டீட்டெயில்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி நாங்கள் தனித்தனியாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போவோம். இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறது கெட், அதாவது கம்ப்யூட்டரைஸ் எக்ஸல் டொமோகிராஃபி மெஷின்னு சொல்லுவோம். இந்த கெட் மெஷினை நாங்கள் சிடி ஸ்கேன் மெஷின்னு சொல்லுவோம். இந்த சிடி ஸ்கேன் மெஷினை பொறுத்தவரையில் இது எக்ஸ்ட்ரா இமேஜஸ்கள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கேப்சர் பண்ணக்கூடிய மெஷின் ஒன்றாக இருக்கும். இந்த மெஷினுக்கு முன்னால் டேபிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். இந்த டேபிள் மாதிரி ஸ்ட்ரக்சரில் தலை முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி அல்லது கால் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி நோயாளியை படுக்க வச்சு அவரை அசையாமல் இருக்க சொல்லிவிட்டு இந்த மெஷினுக்குள்ளே அனுப்பி எடுப்பாங்க. இவ்வாறு அந்த குறிப்பிட்ட நோயாளி மெஷினுக்குள்ளே உட்செலுத்தப்படுகின்ற நேரம் எக்ஸ்ரேக்குரிய கற்றைகள் அந்த நோயாளிட உடம்பினூடாக ஊடுருவி அவருடைய எலும்புகளையும் தசைகளையும் படம் பிடிக்கும். அதே நேரம் அந்த எக்ஸ்ரேக்குரிய கேமரா அவரோட உடம்பை சுற்றி, அதாவது அந்த கட்டிலை சுற்றி ரொட்டேட் ஆகும். இவ்வாறு ரொட்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு செகண்ட்லையும் அது 30க்கும் அதிகமான படங்களை கேப்சர் பண்ணிக்கொண்டே தான் ரொட்டேட் ஆகும். இதன் மூலமாக இந்த நோயாளியோட சம்பந்தப்பட்ட எலும்புகளோட உறுப்புகளோட பகுதிகளை இது 3Dக்குரிய இமேஜாக எங்களால் கன்வெர்ட் பண்ணி இதோட சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டருக்கு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸை பற்றி நாங்கள் முன்னால் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். அதாவது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஒளியின் வேகம், அதாவது வெளிச்சத்திட வேகத்துக்கு இணையாக டேட்டாகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய தன்மைகளை கொண்டது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள். எனவே இந்த சிடி ஸ்கேன் மெஷினுக்கு முன்னால் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வைத்தியர்களுக்கு இதில் வெளியிடப்படக்கூடிய 3D வடிவிலான எக்ஸ்ரே இமேஜஸ்களை பார்க்குறது மிச்சம் லேசான ஒரு விஷயமாக இருக்கும். இவங்க இந்த எக்ஸ்ரேயை தனியாக ஒரு எக்ஸ்ரேயை பார்க்குறத விட 3Dயான முறையில் ஒரு எக்ஸ்ரேயை பார்க்குற நேரம் அவங்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் இவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் நோயாளிட நோய் என்னாண்டு துல்லியமாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த டாக்டர்களுக்கு உருவாகும். இதன் மூலம் நோயாளிட டிசீஸ் என்னான்றதை இவங்களால் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த மெஷினில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் எலும்புகள் எல்லாம் வெள்ளை நிறத்தில் வரும். அதே நேரம் ஹியூமன் பாடியோட சம்பந்தப்பட்ட ஏனைய உறுப்புகள் எல்லாம் ஒரு விதமான சாம்பல் நிறத்தில் வரும். திரவங்களும் காற்று வெற்றிடங்களும் கருப்பு நிறத்தில் வரும். இதை கொண்டு தெளிவாக எது திரவம், எது காற்று, எது மனித உறுப்புகள், எது எலும்பு என்ற விடயங்களை வைத்தியர்கள் அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. அந்த எலும்புகளில் வரக்கூடிய வித்தியாசங்களை உணர்ந்து அதன் மூலம் நோயாளிக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தை அந்த டாக்டர்ஸ்மார் சரியான முறையில் கண்டுகொள்ளுவாங்க. ஆனால் இந்த மெஷினால் வரக்கூடிய பக்க விளைவுகளை பொறுத்தவரையில் சில நேரங்களில் இந்த சிடி ஸ்கேனை திரும்ப திரும்ப எடுக்க வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் திரும்ப எக்ஸ்ரே கதிர்கள் உடம்புக்குள்ளே ஊடுருவுவது சில நோயாளிகளுக்கு கேன்சரை உருவாக்குறதுக்கும் காரணமாக அமையலாம்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இது சிடி ஸ்கேனில் ஒரு பக்க விளைவாக நாங்கள் கருதலாம். இதுதான் சிடி ஸ்கேனுக்குரிய விளக்கம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேனும் சிடி ஸ்கேன் மாதிரியே ஒரு மிஷின் தான். ஆனால் அதில் பாவிக்கப்படக்கூடிய டெக்னாலஜி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கும். சிடி ஸ்கேன் மெஷினில் மாதிரி எக்ஸ்ரே கதிர்வீச்சுகள் இந்த மெஷினுக்குள்ளே இருக்காது. இது காந்தப்புலங்களையும் ரேடியோ வேவ்ஸையும் அடிப்படையாக கொண்டு தொழிற்படக்கூடிய ஒரு மிஷினாக இருக்கும். இந்த மிஷின் மூலமாக எக்ஸ்ரே படங்கள் போல இல்லாமல் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளில் தெளிவான படங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த எம்ஆர்ஐ மிஷினில் பாவிக்கப்படக்கூடிய காந்தம் மிச்சம் பவர்ஃபுல்லான ஒரு காந்தமாக இருக்கும். சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் பாவிக்கிற ஒரு காந்தத்தோட சைஸுக்கு எம்ஆர்ஐ மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காந்தத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட நாங்கள் வீடுகளில் பாவிக்கிற காந்தத்தை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லானதாக இருக்கும். இதனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ஒரு நோயாளியை உட்படுத்துகிறதாக இருந்தால் அவரோட உடம்புல எந்த விதமான மெட்டலும் இருக்கப்படாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது சம்பந்தப்பட்ட நோயாளி ரிஸ்ட் வாட்சஸோ, மோதிரமோ அல்லது மாலையோ, வேறு ஆபரணங்கள் எதுவும் அணிஞ்சிருக்கக்கூடாது. அதே நேரம் அவரோட உடம்புல எந்த ஒரு பகுதியிலையும் முறிவுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற பிளேட்டுகள் எதுவும் பொருத்தப்பட்டிருக்கக்கூடாது. காது கேட்கறதுக்காக போடக்கூடிய இயர்பீஸ் போட்டிருக்கக்கூடாது. பேஸ் மேக்கர் பாவிச்சிருக்கக்கூடாது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டாக்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவரோட உடம்புல இரும்போடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது.
அடுத்தபடியாக இந்த மெஷினில் நாங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய நேரத்தில் வித்தியாசமான சத்தங்கள் சிலதை இந்த மெஷின் ஏற்படுத்தும். இது சில நேரம் நோயாளிக்கு வசதியின்மையாக இருக்கக்கூடும் என்ற காரணத்தால் ஹெட்பீஸ் மாதிரி ஒன்றை போடுவாங்க. பின்னர் நோயாளியை உட்செலுத்திட்டு அவங்க ஒரு கம்ப்யூட்டர் ரூம்குள்ளே போவாங்க. அந்த கம்ப்யூட்டர் ரூம்லேருந்து நோயாளியை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணக்கூடியதாக இருக்கும். நோயாளியோட தேவைப்பட்ட நேரங்களில் பேசக்கூடிய வசதிகள் இருக்கும். அதாவது ஒரு இன்டர்காம் மூலமாக நோயாளிக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குற நேரம் அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவார். சில நேரங்களில் மூச்சை இழுத்து பிடிச்சி கொள்வார். எதிர்மாய் வேலைகளை நோயாளி செய்வார். இதன் மூலம் வரக்கூடிய தசைகளோட இயக்கத்தை டாக்டர்கள் குறித்த நோயாளிட உடலின் உள்ளுறுப்புகள் எவ்வாறு இயங்குதுன்றதை லைவாக பார்த்து கொண்டு இருப்பாங்க. பார்க்கக்கூடிய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணி கொள்வாங்க. பிந்தின காலத்திலையும் அவங்களுக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு வசதி அளிக்கும். எனவே நோயாளியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் அவதானிச்சு அவரோட டிசீஸுக்குரிய விளக்கங்களை பெற்றுக்கொண்டு அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. இது எம்ஆர்ஐ மிஷினுக்குரிய விளக்கம். இதில் சைட் எஃபெக்ட்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிச்சம் குறைவானதாக இருக்கும். அடுத்ததாக எங்களுக்கு லிஸ்ட்டில் வர்றது எலக்ட்ரோகார்டியோகிராம் மிஷின். இதை நாங்கள் இசிஜின்னு சொல்லுவோம். அதாவது எங்களோட ஹார்ட் பீட், இதயம் துடிக்கிற நேரம் உருவாகக்கூடிய சில மின் அலைகள், மின் தூண்டல்களை உள்வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மெஷினாக இந்த இசிஜி மிஷின் இருக்கும். மெஷின் கொடுக்குற பிரிண்ட் அவுட்டை அடிப்படையாக வச்சு இதில் கிராஃபை பார்க்குற வைத்தியர்கள் இந்த மனிதண்ட ஹார்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. ஒரு இருதய நோயாளிக்கு இந்த இசிஜி கிராஃப் சரியான முறையில் விடை அளிக்க இல்லைன்னு சொன்னால் அடுத்ததாக வைத்தியர்கள் கையாளக்கூடிய ஒரு பொறியாக இந்த கார்டியக் ஸ்க்ரீனிங் மிஷின்ஸ் இருக்கும். இந்த கார்டியக் ஸ்க்ரீனிங் மிஷின் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு குறித்த நோயாளிட இதய துடிப்பை கணனி திரையில் கொண்டு தரும். அதாவது இதயத்தில் இருக்கக்கூடிய இருக்கூர்வாழ்வுகளோட தொழிற்பாடு, முக்கூர்வாழ்வுகளோட தொழிற்பாடு, இதயத்துக்கு இரத்தத்தை வழங்கக்கூடிய நாடிகளோட தொழிற்பாடுகள் உட்பட இந்த கார்டியக் ஸ்க்ரீன் மெஷின் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது சம்பந்தப்பட்ட நோயாளிட உண்மையான நோய் எது என்பதை சரியான முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியானதாக இருக்கும். அடுத்ததாக வைத்தியத்துறையில் எங்களோட சிலபஸில் இருக்கக்கூடிய 5வது மெஷின் என்னான்னு பார்த்தோம்னால் எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபின்னு சொல்லக்கூடிய இஇஜி மெஷின். இந்த மெஷினை நாங்கள் மூளையோட சம்பந்தப்பட்ட நோய்களை அடையாளம் கண்டு கொள்றதுக்காக நாங்கள் பாவிப்போம். இந்த மெஷின் மூளையிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல்களை உள்வாங்கும். இவ்வாறு உள்வாங்கக்கூடிய சிக்னல்களின் மூலமாக வரக்கூடிய கிராஃபை அடிப்படையாக வச்சு கம்ப்யூட்டர் கணனி திரையில் தோன்றக்கூடிய அந்த கிராஃபின் மூலமாக மூளையில் எந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய சிக்னல்களை நாங்கள் அவதானிக்கணுன்ற விடயத்தை சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. இதுக்கு சப்போர்ட் ஆகிக்கக்கூடிய இந்த மெஷினுக்கு நாங்கள் எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபின்னு சொல்லுவோம். 6வதாக நாங்கள் பார்க்க போகிறது பிளட் சுகரை செக் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். இந்த மெஷின் அநேகமானவர்களோட வீடுகளில் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நோயாளி தன்னுடைய நோயை போய் டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற நேரத்தில் அந்த டாக்டர் அது சுகரோட சம்மந்தப்பட்ட நோயாண்டி செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மெஷின் உதவும். இந்த மெஷினில் அடங்கிக்கக்கூடிய ஒரு உபகரணத்தின் சப்போர்ட் மூலமாக ஒரு துளி இரத்தத்தை நோயாளிட விரலில் இருந்து எடுத்து அதை ஒரு ஸ்ட்ரிப் மூலமாக இந்த சுகரோட சம்மந்தப்பட்ட மெஷினுக்குள்ளே செலுத்தினால் அது அந்த இரத்தத்தை ப்ரொசஸ் பண்ணி எந்த அளவுக்கு இரத்தத்தில் குளுக்கோஸ் கலந்து இருக்குதுன்ற விவரத்தை வெளியிடும். இந்த வெளியிடக்கூடிய இந்த விவரத்தை பார்ப்பதன் மூலமாக நோயாளிட தன்மையாக டாக்டர் விளங்கிக் கொள்வார். இதே மாதிரி அடுத்தது கடைசியாக நாங்கள் பார்க்க போகிற மெஷின் ப்ரெஷர் செக் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். இந்த ப்ரெஷர் மிஷின் மூலமாக ஒரு நோயாளிட உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை பார்த்து கொள்ளையிலும். இதன் மூலமாக அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுக்கலும். இதில் அவங்களோட புத்தகத்தில் காட்டப்பட்டிருக்கிற ரிஸ்ட்டில் கட்டக்கூடிய இந்த ப்ரெஷர் மிஷினை விட முழங்கைக்கு மேலே கட்டக்கூடிய ப்ரெஷர் மிஷின் சிறந்ததுன்னு சொல்லி டாக்டர்ஸ் அறிவுரை செய்கிறாங்க. இதன் அடிப்படையில் எங்களோட முழங்கைக்கு மேலாக வரக்கூடிய மாதிரி அந்த மிஷினில் வரக்கூடிய பெல்ட்டை போட்டு அதில் வரக்கூடிய குழாய் எங்களோட கையில் முழங்கையோடு இருக்கக்கூடிய நரம்புக்கு பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கொண்டு நாங்கள் மிஷினை ஆன் பண்ணுவோம்னு சொன்னால் சில நிமிடங்களுக்கு பிறகு எங்களோட இரத்த அழுத்தம் எந்த அளவில் இருக்குதுன்ற விடயத்தை எங்களுக்கு இந்த மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணி தரும். இது சாதாரண ரீடிங் 80க்கும் 120க்கும் இடையில இருக்கும். ஆனால் அது நோயாளிகளோட வயதை முன்னிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும்னு சொல்லி டாக்டர்ஸ்மார் சொல்கிறாங்க. எனவே ப்ரெஷரோட சம்மந்தப்பட்ட விடயங்களை ரீட் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரெஷர் மிஷின்ஸை பாவிக்கிறோம். இவ்வளவு தான் எங்களோட மெடிக்கல் ஃபீல்டில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஐசிடியோட பிரயோகங்கள். இதோட அடுத்து வரக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டில் பாவிக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான விடயங்களை, அதாவது டெலிமெடிசினோட சம்மந்தப்பட்ட சில விடயங்களை நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.